அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காவி பிரியா. நான் மதரசா காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புகையிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க திடீர்னு புகையிலை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. மே 31 புகையிலை எதிர்ப்பு தினமாக நம்ம வந்துட்டு கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கோம். எதுக்குங்க புகையிலை எதிர்ப்பு தினம்னா நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்துட்டு புகையிலை இல்லாமல் யாருமே இல்லைங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து வீட்டில் இருக்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு ஏன் பசங்க மட்டும்தான் வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிடையாதுங்க. ஃபீமேல்ஸ் பெண்கள் கூட வந்துட்டு டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க. இதனால வர பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களை சார்ந்து இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இதனால பாதிப்பு வருதுங்க. நம்ம எவ்வளவுதான் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் சரி, கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, நம்ம மக்கள் வந்து அதை எதுவுமே கடைபிடிக்கிறது கிடையாது, அதை வந்துட்டு ஃபாலோ பண்றது கிடையாது. டொபாக்கோ வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா மக்களுக்கு தெரியுது புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும் அப்படின்னு நிறைய ஆட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா அது வந்து மக்கள் யாரும் காதுல வாங்குறதே கிடையாது. அவங்களோட 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக அவங்களோட ஆயில் காலத்தையும் அவங்களே வந்து குறைச்சிக்கிறாங்க. அவங்களோட எமனை வந்துட்டு அவங்களே காசு கொடுத்து வாங்குறாங்க. இதனால டொபாக்கோ கம்பெனிக்காரவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ப்ராஃபிட் கிடைக்குது. இது நம்ம மக்கள் யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இந்த புகையிலை பயன்படுத்துறதுனால புற்றுநோய் வரும், நம்மளுக்கு தானே வருது. நம்ம தானே ஸ்மோக் பண்றோம், சிகரெட் பண்றோம், புகையிலை போடுறோம், எல்லாமே வந்து நம்ம தானே. சரி செத்தான நம்ம செத்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் அதனால பாதிக்கப்படுறது இல்லைங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் சரி, அவங்களுக்கு கீழே இருக்க அடுத்த பிள்ளைங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுமே வந்துட்டு இதனால அஃபெக்ட் ஆகிறாங்க. இப்போ ஒரு குடும்பத்துல அப்பா வந்துட்டு புகைப்பிடிக்கிறாங்க, புகையிலை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதை பார்த்து வளர்ற அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்பா மாதிரி நம்மளும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங் எங்க வந்துட்டு பிரச்சனை இருக்கு? ஒரு குடும்ப தலைவன் ஒழுங்கா இருந்தாங்க அப்படின்னா பிள்ளைங்க எல்லாருமே சரியாயிருவாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல ஏற்படுற தப்ப நம்ம வந்துட்டு இப்பவே நம்ம வந்து தடுத்தோம் அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல பிள்ளைங்க யாருமே வந்துட்டு டொபாக்கோ யூஸ் பண்ணாம ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் வந்துட்டு வாழ முடியும். புகையிலை இல்லாத ஒரு இந்தியாவை வந்து நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை வந்துட்டு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. தேங்க்யூ.